ஐயோ இப்படி மரண பயத்தை காட்டிங்களே இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்ச்சு ஃபுல்லாக பார்க்கலாம். என்னென்ன நடந்தது, சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மேட்ச்சில் ஃபுல் வியூஸாக பார்க்கலாம், மிஸ் பண்ணாத பாருங்கள். இப்படிலாம் ஆகும்னு நினைக்கவே இல்லை, ஆயிடுச்சு. இந்தியா நிலைமை இப்படி ஆகி போச்சுங்க. இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்ச்சில் யூஎஸ்ஏ போலிங் இந்தியாவை அதிகமாகவே மிரட்டி விட்டாங்க. எல்லா பிளேயரும் ஃபார்மில் இருந்தீங்களே எங்கே போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. இந்தியா ஒரு கட்டத்தில் 120 அடிப்பாங்களேன்ற ரொம்ப நிலைமை மோசமாகிடுச்சு. அப்போ தான் யார் போனால் என்ன, நான் இருக்கேன், கேப்டன் கம்பீரமாக நின்னார். இப்போ தான் அடி தடி உதன்னு இந்தியாவை கடைசி நம்பிக்கை நட்சத்திரமாக பிரித்து எடுத்துட்டாரு. விழுந்து எழுந்து 6-4 அடித்து பட்டையை கலப்பினாருங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஃபேன்ஸ் தோற்றுருவாங்கன்னு நினச்சாங்க. அப்போ தான் கடைசி ஓவரில் 21 அடித்து ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அப்புறமாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேப்டன் எல்லாருக்கும் பொறுப்பாக ஆடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த நாக்கை பார்த்துட்டு டாஸ் வின் பண்ண யூஎஸ்ஏ கேப்டன் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பவுலிங் செலக்ட் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் இந்தியாவை பேட்டிங் ஆட சொல்லிட்டாரு. இந்தியா சரி, நம்ம லாஸ்ட் மேட்ச்சு தான் 270 அடித்தோமே, வார்ம் அப் மேட்ச்லேயே எப்படி சவுத் ஆப்பிரிக்கா வீட்டுக்கு அமைச்சோமே, அது மாதிரி இந்த மேட்ச்சில் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஒரு 300 டார்கெட் அடிப்பாங்கன்னு தாங்க நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறிச்சு. என்னடா எனக்கே விபதி அடிச்சாடுற மாதிரி இந்தியா நிலைமை அப்படி போயிடுச்சுங்க. ஏன்னா 15 ஓவருக்குள்ளேயே ஓரளவுக்கு யூஎஸ்ஏ ஜெயிச்சிருவாங்கன்ற கான்ஃபிடென்ட். அதுக்கப்புறம் 5 ஓவர் தான் சூரியகுமார் நம்ம மேட்சை மாற்றி இந்தியா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் கொடுத்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர் மேட்ச் நம்ம கையிலேயே இல்லை, எல்லாமே யூஎஸ்ஏ சைடு அப்படியே ஃபுல்லாக டர்ன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வருண் கொஞ்சம் ரன் கண்ட்ரோல் பண்ணார். அப்புறம் அக்ஸர் 2 விக்கெட் இருக்கிறது அப்படியே ஃபுல்லாக மேட்ச் டர்ன் அப் ஆயிடுச்சு. டிஎஸ்பி இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க ஒரு தரமான சம்பவம் பண்ணார். சிராஜ் இந்தியாவை வெற்றி பாதைக்கு கொண்டு போனோன்னு தாங்க சொல்லணும். 3 விக்கெட் எடுத்து அசைத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ராணா ரன்னை வாரி வாங்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ சிராஜ் வந்தோடனே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு ரன்னெல்லாம். இந்தியாவே கொஞ்சம் பயம் கழிப்பிட்டீங்களே யூஎஸ்ஏ டீம், என்ன அந்தளவுக்கு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க நீங்கள். யூஎஸ்ஏ அலிகான் பவுலர் சும்மா இந்தியாவை மிரட்டி விட்டாருங்க. அவர் காலில் அடிப்படலன்னா இன்னும் 2 ஓவர் போட்டுருந்தாலும் இன்னும் மிரட்டி விட்டுருப்பார். பவுலர் சைட்லி வேன் 4 விக்கெட்டு 4 ஓவர் போட்டு என்ன தரமான சம்பவம் பண்ணார் அவர். பவுலிங் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பார்த்தா, பேட்டிங் நல்லா ஆட மாட்டாங்க பார்த்தா செம்ம பேட்டிங் பண்ணாங்க. ஓரளவுக்கு ஜெயிக்கிற நிலைமையாகி போச்சு. இந்தியாவே கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் விக்கெட் எடுத்து தான் கான்ஃபிடென்ஸ். நம்ம டிஎஸ்பி சிராஜுக்கு சிங்கம் டைலாக் போட்டிருக்கேன், ஃபன்னியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மேட்சும் சூப்பராக இருந்தது. சார் சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார். என்ன சொல்கிறீங்க? டிஎஸ்பி சார்ஜ் எடுத்துக்கிறேன் சார். இப்போவே வா, வேறு வழி இல்லை சார். இட் இஸ் டைம் சார். போஸ்ட் ஆர்டர் எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஃபேக்ஸ் பண்ணிவிடுங்க சார். மை ரீஜாயினிங் ஆர்டர். ராணா உங்களுடைய சஸ்பென்ஷன் ஆர்டர். சிங்கம் பேக் டு T20 ஸ்குவாட். சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், நேரில் பார்த்துருப்பேன். பாருடா T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில்.